வெல்கம் டு ரிவ்யூ. இந்த வீடியோல எந்த படத்தோட விமர்சனம் பார்க்க போறோம் அப்படிங்கிறது கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எஸ், நம்ம அஜித் குமார் சார் நடிப்புல மகிழ் திருமேனி டைரக்ஷன்ல அனிருத் மியூசிக்ல வெளிவந்திருக்கிற விடாமுயற்சி திரைப்படத்தோட விமர்சனம் தான் பார்க்க போறோம். மேலும் இந்த படத்துல லீட் பண்ணிருக்காங்க நம்ம ஆக்ஷன் கிங் அர்ஜுன், த்ரிஷா, ரெஜினா அண்ட் ஆரவ்லாம் லீட் பண்ணி நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை ஒரு ஆக்ஷன் மிஸ்ட்ரி த்ரில்லரா எடுத்திருக்காங்க. ட்ரெய்லர் கட் பார்க்கும்போதே ஒரு நல்ல ஒரு ஒப்பீனியன் கிடைச்சது. ஒரு நல்ல ஸ்டாண்டர்டான ஒரு ப்ரெசன்டேஷன்ல பண்ணியிருக்காங்க. அதுவுமே ஹாலிவுட் படம் பார்க்குற மாதிரியான ஒரு ஃபீல்ல வந்து ஒரு ஸ்டாண்டர்டை கொடுத்துருந்தாங்க. அப்படிங்கும்போது ஒரு நல்ல எக்ஸ்பெக்டேஷனை கிரியேட் பண்ணியிருந்தாங்க. இருந்தாலும் இந்த படம் வந்து ஃபேமஸான ஒரு ஹாலிவுட் படத்தோட ரீமேக் வெர்ஷன் மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி ஒரு பரவலான நியூஸ் பரவிட்டு இருந்துச்சு. இதனால எக்ஸ்பெக்டேஷன் ஒரு பக்கம் இருந்தாலும் சொதப்பிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் வருது. ஏன்னா அந்த படத்தோட ஸ்டாண்டர்டுக்கு இந்த படம் ஈக்குவலா வருமா வராதா? அதே நேரத்தில் அந்த படத்தோட ஒரிஜினல் டூரேஷனே ஒரு 1.5 மணி நேரம் தான் வரும்னு நினைக்கிறேன். பட் இதில் 1 மணி நேரம் கூட வருது, 2.5 மணி நேரம் படம் டூரேஷன் வருது. ஸோ எக்ஸ்ட்ரா வரக்கூடிய இந்த 1 மணி நேரம் தான் நம்ம மகிழ் திருமேனியோட ஒர்க்கு. அந்த 1 மணி நேரத்தை டிபெண்ட் பண்ணி தான் இந்த படம் எந்த அளவுக்கு ஆடியன்ஸ்க்கு பிடிக்க போதா இல்லையா அப்படிங்கிறது இருக்கு. ஸோ அதை வந்து நம்ம மகிழ் திருமேனி ஓரளவுக்கு நல்லா பெட்டராகவே ஹேண்டில் பண்ணியிருக்காரு. ஏன்னா இந்த படத்தில் நம்ம அஜித் குமார் சார் இருக்காரு. ஸோ அவரோட ஆடியன்ஸ்க்கு என்ன பிடிக்கும், அந்த மாஸ் மூமெண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்காக எழுதப்பட்டது அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் அங்கங்கே பிளேஸ்மெண்ட்லாம் கொடுத்துருக்கிறாரு. அந்த மாஸ் மூமெண்ட்ஸும் நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அஜித் குமார் சார் பண்ணக்கூடிய அந்த அர்ஜுன்கிற கதாபாத்திரம் வந்து ரொம்ப நீட்டான ஒரு சிம்பிளான ஒரு ஆள். ஆனால் ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸில் நம்ம அஜித்தை காமிச்ச விதம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஸ்டைலிஷாக காமிச்சிருக்காங்க. அதுலேயுமே அந்த ஃப்ளாஷ்பேக் போர்ஷனில் வருது பாருங்க, த்ரிஷாவும் அஜித்தும். ஸோ அந்த போர்ஷனில் அஜித் ரொம்ப யங்காகவும் இருக்கிறாரு, ரொம்ப ஸ்டைலிஷாகவும் இருக்கிறாரு. அண்ட் அப்படி இந்த கரண்ட் போர்ஷனில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஓல்டு கெட்டப்பாக இருந்தாலும் இது வந்து பக்காவான ஒரு கிளாசிக்கான ஸ்டைலாக இருக்குது. அதில் இந்த போர்ஷன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக ஸ்கோப் பண்ணுற மாதிரியான நல்ல ரோல். ஏன்னா செகண்ட் ஹாஃப்க்கு அப்புறம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எமோஷன் போர்ஷன்லாம் சூப்பராக ஒர்க் அவுட் பண்ணி கொடுத்துருந்தாரு. நல்ல பெர்ஃபார்மன்ஸை கண்டிப்பாக வெளிக்கொண்டு வந்திருக்கிறாரு நம்ம அஜித் சார். இதன் பிறகு நம்ம ஆக்ஷன் கிங் அர்ஜுன் தான். ஸோ அவரோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸும் நல்லா இருக்கு. கேரக்டர் ரைட்டிங்குமே நல்லா டெப்த்தாக எழுதப்பட்டிருக்காங்க. ஸோ அவரும் ரெஜினாவும் கதாபாத்திரங்கள் எழுதின விதமும் நல்லா இருந்துச்சு. அதில் ரெஜினா கதாபாத்திரம் வந்து கொஞ்சம் சர்ப்ரைசிங்கான ஒரு கதாபாத்திரம். கண்டிப்பாக வந்து இந்த அளவுக்கு ஸ்கோப் பண்ணுற மாதிரியான ஒரு ரோல் கொடுத்துருக்காங்க. அதில் பர்ஃபார்மன்ஸும் சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க நம்ம ரெஜினா. த்ரிஷா பண்ணக்கூடிய கயல் கதாபாத்திரத்தை பொறுத்தளவுக்கு நல்ல ரைட்டிங் வைஸ் கொண்டு வந்திருக்கிறாங்க. ஆக்சுவலி பிரேக் டவுன் படத்தில் வந்து ஃபீமேல் கேரக்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது அந்த படத்தில். பட் இந்த படத்தில் நம்ம த்ரிஷா இருக்காங்க அப்படிங்கிறதுனால நம்ம மகிழ் திருமேனி ரைட்டிங் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொண்டு வந்திருக்காங்க. அது பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது. அதுலேயும் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா த்ரிஷா கொஞ்ச நேரம் வந்தாலும் அவங்களோட அப்பியரன்ஸ் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸை கண்டிப்பாக இழுத்துருவாங்க. ஸோ அதுலேயுமே அந்த வெட்டிங் ஈவெண்ட்டில் இருக்கக்கூடிய அந்த சாங்கு, வெட்டிங்கில் வரக்கூடிய அவங்களோட காஸ்டியூம்ஸ்லாம் கண்டிப்பாக அவரோட ஃபேன்ஸுக்கு வந்து கண்டிப்பாக ட்ரீட்டாக தான் இருக்கும். இதை தாண்டி நம்ம ஆர்வம் பண்ணக்கூடிய கதாபாத்திரமா இருக்கட்டும், சின்ன சின்ன கதாபாத்திரங்கள், போலீஸ் ஆஃபீஸர்னு சொல்லி நிறைய கதாபாத்திரங்கள் வருது. அந்த கதாபாத்திரங்களும் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை கண்டிப்பாக பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ அப்படியே டெக்னிக்கல் சைடு வந்தோம் அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் அனிருத்தை தான் சொல்லணும். அஜித் சாரோட படம் 2 வருஷத்துக்கு அப்புறம் வருது அப்படிங்கிறதுனால ஒரு பக்கம் வந்து ஆடியன்ஸ் எல்லாமே செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தாலும் அந்த எனர்ஜியை குறைய விடாம பாக்குறாரு அப்படின்னா கண்டிப்பா நம்ம அனிருத்தை தான் சொல்லணும். ஏன்னா பிஜிஎம்ஸ்லாம் வெறித்தனமா இருக்கு. அதுல 2-3 சாங்ஸ் எல்லாம் இருக்கு பாருங்க, அதெல்லாம் செமையா வந்திருக்கு. அதுலேயும் பத்திக்குச்சு சாங்லாம் தேட்டரே பத்திக்குதுன்னு தான் சொல்லணும். ஸோ அந்த அளவுக்கு ஒரு வைப் மெட்டீரியல் சாங் ரிலீஸ் ஆகும் போதே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நல்ல ஒரு ரீச் கிடச்சிது. அது தேட்டரில் பார்க்கும்போது இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு வைப் தான் கண்டிப்பாக கொடுக்குது. எனக்கு விடாமுயற்சி படத்தில் இந்த பத்திக்குச்சி சாங் வந்து ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அந்த சாங் மட்டும்தான் நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. மற்ற சாங்ஸ்லாம் வந்து லைட்டாக ஒரு ஃபீல் குடான வைப்பு மட்டும்தான் கொடுக்குது. ஆனால் அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா தேட்டரில் ஸோ அந்த வீடியோவோட பார்க்கும்போது கண்டிப்பாக ஒரு நல்ல வைப்பை கொடுக்குது. அதுலேயுமே சவாடிகா சாங் சூப்பராக வந்து விஷுவல் கொடுத்துருந்தாங்க. அதில் த்ரிஷா அண்ட் அஜித் இவங்களோட கெமிஸ்ட்ரி, அவங்களோட லுக், அப்பியரன்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. கிளைமேக்ஸ் ஒட்டி வரக்கூடிய ஒவ்வொரு சீனுக்கும் ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருந்திருக்கு அப்படின்னா கண்டிப்பாக அனிருத்தோட பிஜிஎம்மே சொல்லலாம். ஸோ அந்த பிஜிஎம்ஸ்லாம் கேட்டு முடிச்சதுக்கப்புறம் தேட்டரை விட்டு வெளியே வந்ததுக்கப்புறமும் 2-3 தடவையாவது அந்த சாங்கை கண்டிப்பாக உங்களே அறியாமல் நீங்கள் பாட ஆரம்பிப்பீங்க. அந்த அளவுக்கு மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது. ஸோ அனிருத் அவரோட ஒர்க்கை ப்ராப்பராகவே நல்லா பண்ணி கொடுத்துட்டாருன்னு சொல்லலாம். இந்த சைடில் சினிமோட்டோகிராஃபிக்கு சொல்லணும், கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ஹாலிவுட் ஸ்டாண்டர்டுக்கு இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த படத்தோட சினிமோட்டோகிராஃபி தான் அது போய் சேரணும். ஸோ ஓம் பிரகாஷ் அப்படிங்கிறவர் தான் பண்ணியிருக்காரு. அருமையான சினிமோட்டோகிராஃபிக், சூப்பரான லொக்கேஷன் சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பிரேக் டவுன் திரைப்படத்துலையுமே இதே மாதிரியான லொக்கேஷன் தான் வரும். ஸோ அதே லொக்கேஷன் வேணும் அப்படின்னு சொல்லி தேடி போய் கண்டிப்பாக எடுத்துருக்குறாங்க, நல்லா இருக்கு. தென் இதை தாண்டி எடிட்டிங்காக இருக்கட்டும், ஆக்ஷன் சீக்வன்ஸ், கோரியோகிராஃபிக் இதெல்லாமே அருமையாக இருந்தாலும் படத்தில் நெகட்டிவ்ஸே இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ நெகட்டிவ் சைடும் வந்துடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து ஒரு ஸ்லோ பேண்ட் த்ரில்லர் மாதிரி தான். ஒரு 20 நிமிஷம் டைம் எடுத்துக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் கதைக்குள்ளே வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பிக்கப் ஆனாலும் நடுவுலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில லேக்கை கண்டிப்பாக ஃபீல் பண்ண முடியுது. பட் அந்த லேக்லாம் பெருசாக ஃபீல் பண்ண விடாமல் அங்கங்கே வரக்கூடிய ஒரு சின்ன கதாபாத்திரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மேக்கப் பண்ணுறாங்க. ஸோ அதனால அந்த லேக் பெருசாக நிறைய பேருக்கு ஃபீல் பண்ண முடியாமல் இருக்கலாம். ஆனால் லேக் கண்டிப்பாக நிறைய இடங்கள்ல வருது அப்படின்னு தானே சொல்லணும்.
இப்படி படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும், செகண்ட் ஹாஃப்ல தான் இவங்களோட மெயின் கன்டென்ட். அந்த கன்டென்ட்குள்ள வந்ததுக்கப்புறம் நல்லா வேகமா தான் நல்லா போறாங்க. பட் அங்கேயுமே ஒரு சில சின்ன சின்ன ஸ்பீட் பிரேக்கர்ஸ் இருக்க தான் செய்யுது. பட் இறுதியா ஒரு படம் முடியும்போது ஒரு சில ட்விஸ்ட் குடுக்குறாங்க பாருங்க. அந்த ட்விஸ்ட் வந்து இந்த படத்தோட ஒன் ஆஃப் த ஹைலைட் சீனா இருந்துச்சு. பிரேக் டவுன் திரைப்படத்துக்கும், இந்த படத்துக்கும் அங்க தான் மாறுபடுது அப்டின்னே சொல்லலாம். ஸோ அப்படிப்பட்ட அந்த ட்விஸ்ட் கண்டிப்பா நெறைய பேருக்கு அன்பிரெடிக்டபிளா இருந்திருக்கும். ஸோ பிரேக் டவுன் படம் பார்த்தவங்களுக்கு கூட இப்படிப்பட்ட ஒரு ட்விஸ்ட் எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. இப்படி கடைசியா ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறம் அஜித் சாரோட படம் பார்க்கும்போது, இப்படிப்பட்ட ஒரு நல்ல படம் தான் கண்டிப்பா பிரசன்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லணும். ஸோ இந்த மாரியான சின்ன சின்ன லேக் கூட இல்லாம ஒரு படம் கண்டிப்பா வர வாய்ப்பே கிடையாது. அப்படி பார்க்கும்போது அஜித் சாரோட ஒரு பெஸ்ட் படம் அப்படின்னு கண்டிப்பா சொல்லலாம். ஷுவர்லி அடிச்சு சொல்லணும்னா ஒரு பக்காவான ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் என்டர்டெய்னர் கண்டிப்பா உங்களுக்கு புடிக்கிறதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்கு. இந்த படத்த கண்டிப்பா என்ஜாய் பண்ணி பார்ப்பீங்க.